பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன், என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். என் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் அன்பின் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு மணி நேரம் நாம் தேவனை துதித்து ஆராதித்து தேவனோடு பேச போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனோடு பேச என்னோடு இணைய போறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்த இந்த ஒரு மணி நேரம் துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம். துதி ஆராதனை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். துதியின் மத்தியில வாசம் செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் துதியின் மத்தியில வாசம் செய்கிறவர். அவர் பரிசுத்தர். வானாதி வானங்கள், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் படைத்து நமக்காக ஜீவனையும் கொடுத்து தேவையானவைகளை எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? கைமாறு என்ன செய்ய முடியும்? அன்பான தேவஜனமே, தேவனை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதுமே தவிர அவருக்கு நாம் எதுவுமே கொடுக்க முடியாது. அவருக்கு நாம் பணத்தையோ, பொன்னையோ, பொருளையோ, வீட்டையோ, ஆஸ்தியையோ, அந்தஸ்தையோ கொடுக்க முடியாது. அவரிடம் எல்லாமே இருக்கு. அவரிடம் எல்லாமே இருக்கு. அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நமக்கு அவைகளை எல்லாம் கொடுக்கத்தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த காரியங்களை, அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். தகுதியானவர்களுக்கு தான் தகுதியானது கிடைக்கும். ஒரு பதவி, ஒரு பட்டம் வரணும்னா அதற்கு தகுதிப்படணும். தகுதி இல்லாமல் பட்டம், பதவி வந்தால் அந்த பட்டத்தை, அந்த பதவியையும் சரியாக கையாள முடியாம வீணாக்கி விட்டு விடுவார்கள். அதற்கு தான் தேவன் எப்போதுமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான பயிற்சியை, தகுதியை ஏற்படுத்துவார். தாவீதுக்கு அது போலதான் செய்தார். தாவீதுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த பிள்ளை, சொந்த ரத்தம், சொந்த நரம்பு, எலும்பு, அவருடைய தற்சொரூபம் என் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து, அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் இன்னைக்கு ஜெயிச்சதுனால பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல அமருகிற அந்த பாக்கியத்தை, அந்த தகுதியை தேவகுமாரனுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தாருல்ல. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு தகுதியை கொடுக்கணும்னா அதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். எல்லோரையும் சமமாய் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை அவரிடத்துல நம்ம பார்க்கலாம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான்.
நாமத்திற்கு பரலோகமும் இந்த பூமியும் பூமியின் கீழ் உள்ளவைகளும் சகல முழங்கால்களும் முடங்கும், சகல நாவுகளும் அறிக்கையிடும். அப்படிப்பட்டவருக்கு நாம் பிரியமாய் நடந்துக்கிட்டோம்னா, அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி முடித்தோமேயானால் அவர் நம்மை கொண்டு போய் உயரமான இடத்துல அமர வைப்பார். இந்த பூமியில வாழும்போது கூட நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கான தகுதிகளை நாம் பெற்றுக்கொள்ள தேவனிடத்துல நாம் கேட்கணும். டைரக்டா ஐஏஎஸ் ஆக முடியாது. 10th முடிக்கணும், +2 முடிக்கணும், டிகிரி முடிக்கணும், படிக்கணும். அது போலதான். சரி, இன்னைக்கு நாம் 1 மணி நேரம் துதித்து ஆராதித்து தேவனோடு பேச போறோம். எத்தனை பேர் என்னோடு இணைய விரும்புகிறீர்கள்? இந்த செய்தியை அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்து அவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனோட பெயரால் ஆசீர்வதிங்க. தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இப்போ நாம் தேவனை துதித்து ஆராதித்து ஜெபத்திற்குள்ள கடந்து போவதற்கு முன்பாக ஒரு க்ஷணம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிப்போமா? எத்தனை பேர் என்னோடு இணைந்து ஜெபிக்க காத்திருக்கிறீங்க, ரெடியா இருக்கிறீங்க? கண்களை மூடுவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானாதி வானங்களையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தின் தேவனே, தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் கர்த்தாவே உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மோடு பேச எனக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் அதிகாரத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப வேலையில் என்னோடு இணைகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர்களுடைய கடன் பாரங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், போராட்டங்கள், சோர்வுகள், வியாதிகள், பலவீனங்கள், பிசாசின் கட்டுகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்களை விட்டு உடைந்து வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள தேவன் தாமே பலப்படுத்துவீராக. என் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தேவச்சனமே, தேவனை துதிக்க போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், அவர் தூயாதி தூயவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. துதிக்கலாமா? தேவனை ஆராதிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 பாடல்களை பாடி தேவனை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். துதி ஆராதனை முடித்து நாம் ஜெபத்திற்குள்ள நாம் கடந்து போக போகிறோம். ஜெபத்தின் வேலையில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஜெப வேலையில் என்னோடு இணைத்துக் கொள்ளுங்கள். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன இடத்துல என்னென்ன விளைவிடும் சோர்வுகள் இருக்கிறதோ என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவரை துதிப்போமா? முதலாவது பாடல், உயரமும் உன்னதமுமான. அல்லேலூயா. தேவன் உயரத்தில் இருக்கிறார், அவர் உன்னதமான தேவன். அல்லேலூயா. பாடுவோமா? ஸ்தோத்திரம். இந்த மியூசிக்கு கைத்தட்டி இறைச்சல் போட்டுக்கிட்டு சத்தம் போடுறதே எனக்கு பிடிக்காதுங்க. தேவாதி தேவனை முழு இருதயத்தோடு சமாதானமாய் நாம் துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுவோமா? உயரமும் உன்னதமுமான. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய
ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. தேவா இயேசுவே, நீர் பெரியவரப்பா, நீர் பரிசுத்தரப்பா. தேவாதி தேவன், என் தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளி தனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளி தனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. தேவன் பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. அடுத்த வரி பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் மானவர் அவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் அவர். ஆதியும் அந்தமும் மானவர் அவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் அவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. அப்பா, நீங்க தூய்மை உள்ளவர், நீர் மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற பரிசுத்தரப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவோம். துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நீங்க பரிசுத்தரப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. என்னை உம்மை போல மாற்றுங்கப்பா சொல்லுவோமா? அவரை போல நாம் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அவரை போல நாம் மாறணும். அவரை போல கரைத்திரையற்றவர்களாய் பரிசுத்தமாய் பிதாவாய தேவனுக்கு நற்கந்தமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு பிரியம். கர்த்தருக்கும் அதுதான் பிரியம், ஆவியானவருக்கும் அதுதான் பிரியம். தெய்வச்சனமே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆகணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபஜீவியத்தில் உறுதியாய் நின்று பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தில் நாம் பெற்றுக்கொண்டு முன்னேறிக்கொண்டே போகணும். பரிசுத்த ஜீவியத்தில் முன்னேற்றம் தான் வரணுமே தவிர பின்னேற்றம் வரவே கூடாது, வரவே கூடாது. உங்க பரிசுத்த ஆவியை குலைப்பதற்கு, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியை, உங்க அபிஷேகத்தை அவிழ்த்து போடுவதற்கு எத்தனை பிசாசுங்க எதிர்த்து நின்னாலும் தேவன் கூட நிற்பார். எந்த பிசாசினுடைய ராஜ்யத்திலையும் எந்த ஒரு பிசாசினாலையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியை ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமாய் சொல்ல முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க. அந்த லூசிஃபரே வந்தாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இந்த லூசிஃபரின் தலையை நசுக்கின தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாடல் ஒரு அருமையான அழகான பாடல் பாடலாமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து தேவனை துதிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. சொல்வோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து என் தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து என் தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம். சொல்வோம். யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம். சொல்வோம்.
యెహోవా షమ్మా, యెహోవా ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதைச் சொல்லிப் பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டிப் பாடிடுவேன். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோஹிமும் எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவீங்க. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம் சொல்வோம். யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதைச் சொல்லிப் பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. யெகோவா என்பதே அவருடைய நாமம். யெகோவா என்பது அவருடைய பரிசுத்தமான பெயர். தேவசனமே, யூதர்கள் யெகோவா என்கிற அந்த பெயரையே உச்சரிக்க மாட்டாங்க. அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவ்வளவு பயப்படுவாங்க. அந்த பெயரை எழுதின பேனாவை ஒரு முறை எழுதினாங்கன்னா திருப்பி அந்த பேனாவை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்போ அந்த நாமத்திற்கு, தேவனுடைய அந்த பெயருக்கு அவ்வளவு மரியாதை, பயம், கனத்தை கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள பட்சிக்கும் அக்கினியா இருந்த தேவன் இன்னைக்கு நம் மத்தியில ஒருவராய் நமக்குள் வந்து வாசம் செய்கிற கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார். அப்படின்னா தன்னுடைய மகிமைய, தன்னுடைய கனத்தை, தன்னுடைய இந்த வல்லமையை எவ்வளவு நமக்காக விட்டு கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இது கிருபையின் காலத்துல நம்ம வாழ்றோம். தேவசனமே, கிருபை அதிகமா இருக்குதுன்றதுனால பாவம் நாம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு பாவத்திற்கும் தகுந்த தண்டனை தேவன் ஒவ்வொருவனுக்கும் கொடுத்தே தீர்வார். ஒருவனும் தப்ப முடியாது. நானும் சரி, நீங்களும் சரி. எல்லா பாவங்களுக்கும் அதற்கேற்ற தண்டனை இந்த பூமியில தேவன் கொடுத்துருவார். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ஒரு அழகான ஒரு தெலுங்கு பாட்டு பாடலாமா? தெலுங்கு பாடல். அடுத்து தெலுங்கு பாடலுக்கு அடுத்து ஒரு கன்னடா பாடல் பாடி நாம் இந்த துதி ஆராதனையை நிறைவு செய்யலாம். அடுத்து தேவனுடைய வசனத்தை வைத்து நாம் என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடலாமா? இது ஒரு அழகான ஒரு தெலுங்கு பாட்டு. எனக்கு தெலுங்கு கொஞ்சம் பேச வரும், நல்லா புரியும். ஆனாலும் வார்த்தைகள் சரியாக உச்சரிக்கிறனான்னு தெரியல. தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. ஓகேவா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுவோமா? அது தீவின்சாவே சம்ருதிகா என்கிற ஒரு பாட்டு. அருமையான ஒரு தெய்வ மனிதர் எழுதி பாடின பாட்டு. அது ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, நல்லா இருக்கும். பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். దీవించవే సమృద్ధిగా, నీ సాక్షిగా కొనసాగమని, ప్రేమించవే నన్ను ప్రాణంగా, నీ కోసమే నన్ను బ్రతకమని, దారులలో సెలయేరులై ప్రవహించుమయ్యా, చీకటిలో చీకటిలో అగ్నిస్తంభమై నన్ను నడుపుమయ్యా. దీవించవే సమృద్ధిగా,
సాక్షిగా కొనసాగమని ప్రేమించవే నన్ను ప్రాణంగా, నీ కోసమే నన్ను బ్రతకమని. నువ్వే లేకుండా నేనుండలేను యేసయ్యా, నీ ప్రేమే లేకుండా జీవించలేను నేనయ్యా. నా ఒంటరి పయనంలో నా జంటగా నిలిచావే, నీ నడిచే దారుల్లో నా తోడే ఉన్నావే. నా ఒంటరి పయనంలో నా జంటగా నిలిచావే, నీ నడిచే దారుల్లో నా తోడే ఉన్నావే. ఊలలో నా ఊషాలలో నా ధ్యాసపాసవైనావే. శుద్ధతలో పరిశుద్ధతలో నిని పోలి నన్నిల సాకమని దీవించవే. సమృద్ధిగా నీ సాక్షిగా కొనసాగమని ప్రేమించవే నన్ను ప్రాణంగా, నీ కోసమే నన్ను బ్రతకమని. హల్లెలూయా. కొరతే లేదయ్యా నీ జాలి నాపై యేసయ్యా, కొరతే లేదయ్యా సమృద్ధి జీవం నీవయ్యా. నా కన్నీరంతా తొడచావే కన్న తల్లిలా, కొడువంతా త్రిచావే కన్న తండ్రిలా. నా కన్నీరంతా తొడచావే కన్న తండ్రిలా, కొదువంతా తీర్చావే కన్న తండ్రిలా. ఆశలలో నిరాశలలో నన్ను నీకని అన్నావే, పోరులలో పోరాటములో నా పక్షమాగానే నిలిచావే. దీవించవే సమృద్ధిగా నీ సాక్షిగా కొనసాగమని ప్రేమించవే నన్ను ప్రాణంగా, నీ కోసమే నన్ను బ్ரతకமணி. ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாட்டுங்க. நிச்சயமாக இந்த பாட்டு நான் டெய்லியும் அடிக்கடி கேட்பது உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில வரிகள் புரியும், ஒரு சில வரிகள் எனக்கு புரியாது. ஆனாலும் நம்முடைய இந்திய மொழிகள் எல்லா மொழிகளும் அழகான மொழிகள் தான். தெலுங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெலுங்கை விட கன்னடா ரொம்ப பிடிக்கும், அழகான ஒரு மொழி. ஹிந்தி பிடிக்கும், எல்லா மொழியும் பிடிக்கும், எல்லா மொழியும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ஒரு பாடல் நாம் கடைசியாக ஒரு பாடலை பாடி, ஒரு கன்னடா பாடலை பாடி நாம் இந்த துதி ஆராதனையை நிறைவு செய்யலாம். அடுத்து அரை மணி நேரம் நாம் ஒருமனப்பட்டு தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அந்த முடிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு அருமையான ஒரு கன்னடா பாடல். இந்த தமிழில் கூட இந்த பாட்டு இருக்குது. என்ன பாட்டுன்னா, கடலின் மேல் நடந்திட்ட முடிய அற்புத பாதங்கள். அந்த பாட்டு தான். இது நம்ம கன்னடாவில் நம்ம பாட போகிறோம். பாடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டேடி, நீங்கள் மகிமை அடைங்கப்பா. நான் உங்களை துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து துதிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க டேடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடுவோமா? கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆಯುದ ನಿಮ್ಮ ಅದ್ಭುತ ಪಾದವು
ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದರಿಂದ ಭಯವೇ ಇಲ್ಲ. ಗಾಳಿ ಸಮುದ್ರ ನಿಲ್ಲಿಸಿದ ನಿಮ್ಮ ಅದ್ಭುತ ಶಕ್ತಿಯು ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದರಿಂದ ಭಯವೇ ಇಲ್ಲ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನೀವು ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡುವೆ, ನಿನ್ ಮಾರ್ಗದಿ ಮಾತ್ರ ನಡೆಯುವೆ, ನಿನ್ ಪಾದವನ್ನೇ ಹಿಡಿಯುವೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ನೀವು ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡುವೆ, ನಿನ್ ಮಾರ್ಗದಿ ಮಾತ್ರ ನಡೆಯುವೆ, ನಿನ್ ಪಾದವನ್ನೇ ಹಿಡಿಯುವೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ಗಾಳಿ ಸಮುದ್ರ ನಿಲ್ಲಿಸಿದ ನಿಮ್ಮ ಅದ್ಭುತ ಶಕ್ತಿಯು ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದರಿಂದ ಭಯವೇ ಇಲ್ಲ. ಗಾಳಿ ಸಮುದ್ರ ನಿಲ್ಲಿಸಿದ ನಿಮ್ಮ ಅದ್ಭುತ ಶಕ್ತಿಯು ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದರಿಂದ ಭಯವೇ ಇಲ್ಲ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಎಸ್ ಲಾರ್ಡ್, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ ಯೇಸಪ್ಪ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಮಾರ್ಗವೆಲ್ಲ ಅಂಧಕಾರ ತುಂಬಿಕೊಂಡರು, ಬೆಳಕು ಚೆಲುವ ಯೇಸು ಉಂಟು, ಭಯವೇ ಇಲ್ಲ. ಮಾರ್ಗವೆಲ್ಲ ಅಂಧಕಾರ ತುಂಬಿಕೊಂಡರು, ಬೆಳಕು ಚೆಲುವ ಯೇಸು ಉಂಟು, ಭಯವೇ ಇಲ್ಲ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನೀವು ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡುವೆ, ನಿನ್ ಮಾರ್ಗದಿ ಮಾತ್ರ ನಡೆಯುವೆ, ನಿನ್ ಪಾದವನ್ನೇ ಹಿಡಿಯುವೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ನೀವು ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡುವೆ, ನಿನ್ ಮಾರ್ಗದಿ ಮಾತ್ರ ನಡೆಯುವೆ, ನಿನ್ ಪಾದವನ್ನೇ ಹಿಡಿಯುವೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಫರೋಹನ ಸೈನ್ಯವು ಓಡಿ ಬಂದು ಮುಟ್ಟಿಕೊಂಡರು, ದಾರಿ ತೋರಲು ಯೇಸು ಉಂಟು, ಭಯವೇ ಇಲ್ಲ. ಫರೋಹನ ಸೈನ್ಯ ಓಡಿ ಬಂದು ಮುಟ್ಟಿಕೊಂಡರು, ದಾರಿ ತೋರಲು ಯೇಸು ಉಂಟು, ಭಯವೇ ಇಲ್ಲ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ, ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನೀವು ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡುವೆ, ನಿನ್ ಮಾರ್ಗದಿ ಮಾತ್ರ ನಡೆಯುವೆ, ನಿನ್ ಪಾದವನ್ನೇ ಹಿಡಿಯುವೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ನೀವು ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡುವೆ, ನಿನ್ ಮಾರ್ಗದಿ ಮಾತ್ರ ನಡೆಯುವೆ, ನಿನ್ ಪಾದವನ್ನೇ ಹಿಡಿಯುವೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ இயேசுவே. ஆமாப்பா, உங்க பாதம் மட்டும் போதும் இயேசப்பா. டேடி, உங்க பாதத்தை மட்டும் நான் கெட்டியாக பிடித்து கொள்கிறேன் அப்பா. இயேசப்பா, சுலபமா உங்க பாதம் மட்டும் போதும், உங்க பிரசன்னம் மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் டேடி. நீங்க பரிசுத்தமுள்ள தேவன், நீங்க பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா. நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல கர்த்தாவே, என்னையும் எங்களையும் இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் சுத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்தம் போதாது, இந்த சுத்தம் பத்தாதப்பா.
உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா என்று கேட்போமா? உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா என்று நாம் கேட்போமா? நிச்சயமாய் கேட்டா அவர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவச்சனமே, இன்னைக்கு நாம் எதை வேண்டுமானாலும் வாங்கி விடலாம், தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த பரிசுத்தம் என்கிற காரியத்தில் இன்னைக்கு பிசாசு இந்த பரிசுத்தத்தை குலைப்பதற்கு ஊழியக்காரர்கள் மூலியமாகவே கிரியை செய்யலாம். அந்த பொல்லாத பிசாசின் தலையை நசுக்க நாம் கர்த்தரை போல பரிசுத்தமா இல்லைன்னா ஒரே செகண்ட்ல தள்ளிடுவோம். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவோம். தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் நிரம்பி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நாம் தேவனை துதித்தோம், ஆராதித்தோம். தமிழ் பாடல், கன்னடா பாடல், தெலுங்கு பாடலை பாடி நாம் ஆராதித்தோம். இப்போ அடுத்த ஒரு அரை மணி நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாம் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாமா? தேவனுக்கு பிரியமான ஒரு செயல் அது ஜெபம். ஜெபிக்க 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 பிசாசின் கோட்டைகளை உடைத்து நிர்மூலமாக்க பரலோகத்திலிருந்து ஒரு பெலனை தேவன் கொடுப்பார் பாருங்க. பிசாசு அலறுவோம், பிசாசு ஆடிடுவோம். அந்த ஜபத்திற்கு தான் அவ்வளோ வல்லமை. துதி ஆராதனை கூட செகண்டரி. வேத வாசிப்பு, துதி, ஆராதனை இது எல்லாத்தையும் காட்டிலும் ஜபத்திற்கு பிசாசு நடுங்குவோம், ஜபத்திற்கு பயப்படுவோம். ஆக நாம் ஜெபிக்க போகிறோம். 5 ஜப குறிப்புகள், அதாவது 5 தேவ வசனத்தை வைத்து பொதுவாக எல்லோருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெப வேளையில் சுகவீனமாக இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், பிசாசின் கட்டில் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் என்னோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுதலை செய்வார். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அந்த அதிகாரத்தோடு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஜெபிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் ஜெபிக்க தெரிந்து கொண்ட வசனம் கர்த்தர் நல்லவர். பாருங்க, சங்கீதம் 22வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாம் சொல்லி நாம் வாசித்து நாம் என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஜெபிக்க காத்திருக்கிறீங்க? ஜெபிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 22:24 சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவச்சனமே, தேவன் எவ்வளோ அன்பானவர் பாருங்க, எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. அவர் நமக்கு இருக்கிற உபத்திரவத்தை அவர் நல்லா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது நிமித்தம், ஜெபக்கூடுகைக்கு போவது நிமித்தம், வேதத்தை வாசிப்பது நிமித்தம், ஜெபிக்கிறது நிமித்தம் வருகிற பாடுகள், அதனால் வருகிற உபத்திரவங்களினால் துன்பப்படுகிறதை தேவன் அறிந்துகிட்டு இருக்கிறார். தெரியும், அவருக்கு தெரியும். அந்த துன்பத்தின் மத்தியில், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த உபத்திரவத்தை அவர் அற்பமா என்னைக்குமே நினைச்சு பார்க்க மாட்டாராம். பாருங்க, நம்மளுக்கு ஒன்றுன்னா டக்குன்னு ஓடி வருவார். சின்ன உபத்திரவமாக இருந்தாலும் பெரிய உபத்திரவமாக இருந்தாலும். அன்னைக்கு பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்திருந்தாங்க பாருங்க. தேவதூதனை அனுப்பி அந்த சிறை இருப்பை உடைத்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது எல்லா தேவ மனுஷனுடைய சிறை இருப்பையும் தேவன் உடைத்து தகர்த்து போட்டார்.
இன்னைக்கு உங்களுக்கும் அதை செய்வார். விசுவாசித்து என்னோடு செபிங்க. நாம் செபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சங்கீதம் 22-24 படி நாம் செபிக்க போறோம். செபிக்கலாமா? மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தகப்பனே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த தகப்பனே, எனக்காக, எங்களுக்காக, என் பாவங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை ஆண்டவரே உபத்திரவத்தின் மத்தியில் நடக்க செய்து அவரை ஆண்டவரே மரிக்க செய்து உயிரோடு எழுப்பி இன்றும் எங்களுக்காக நீர் உயிரோடு வைத்திருக்கிறீரப்பா. தகப்பனே, யோபு பட்ட உபத்திரவம், இயேசு கிறிஸ்து பட்ட உபத்திரவத்தை விட பெரிய உபத்திரவம் எங்களுக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தாவே, எனக்கும் சரி இந்த ஜெப வேலையில் என்னோடு இணைந்திருக்கிறவர்களுக்கும் இருக்கிற உபத்திரவங்கள் அப்பா, அது எப்படிப்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் கர்த்தாவே, அந்த உபத்திரவத்தை நீங்கள் சாதாரணமாக எடுக்கிறதில்லை. அந்த உபத்திரவத்தை நீங்கள் அற்பமாய் பார்க்கறது இல்லைப்பா. நீங்கள் அந்த உபத்திரவத்தை அருவருக்கிறதும் இல்லை கர்த்தாவே. நீங்கள் அந்த உபத்திரவத்தை எண்ணி பார்க்குறீங்கப்பா. உம்முடைய முகத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க செய்ய வேண்டுமா நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் உபத்திரவத்தில் இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் பிசாசின் கட்டுகளில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பலவீனத்திலையும் வியாதியிலும் சோர்விலும் இருக்கிறார்களோ, எல்லோரையும் அந்த உபத்திரவத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலை ஆக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, கிட்னி ஃபெயிலியர், நுரையீரலில் வந்திருக்கிற பிரச்சனைகள், குடல் பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே விசேஷமாய் குடிகாரர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த குடி பழக்கத்தினால ஆண்டவரே உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் எல்லா உடம்பின் எல்லா பகுதிகளும் வெந்து நொந்து ஆண்டவரே கருகி போயிருக்கிறவர்களை நான் இப்பொழுது நான் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவே, இயேசுவே, நீங்கள் பாருங்கப்பா. ஆண்டவரே, அந்த குடிகாரர்களினால் குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக என்று நான் சொல்லிக்கிறேன். இப்போதும் ஆண்டவரே தன்னுடைய கணவனை ஆண்டவரை பார்த்து, குடியின் வெறியினால் இருக்கிறவரை பார்த்து ஆண்டவரே மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, அவங்க யாராக இருந்தாலும் அப்பா, அவருடைய பெயர் என்னவா இருந்தாலும் ஆண்டவரே கீதாவோ, ஆண்டவரே ரேவதியோ, ஆண்டவரே சசிகலாவோ, யாராக இருந்தாலும் கர்த்தாவே அவர்களை ஆண்டவரே இப்போது அவர்களுடைய குடும்பத்தின் தலைவர் ஆண்டவரே இந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வர அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, அந்த உபத்திரவத்திலிருந்து அவர்கள் வெளியே வரட்டும் என்று நான் செபிக்கிறேன். பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமா தேவ ஆவியானவர் நிச்சயமாய் அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். இந்த செப நேரத்தில் என்னோடு இணைந்த அன்பு சகோதரிகள், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய கணவருக்காக நீங்கள் பரிதபிக்கிறீங்க. உங்கள் கணவர் இந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னு தேவனோடு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நாள் முதல் புதிய ஆண்டில் உங்களுக்கு ஒரு புதிய விடுதலையை தேவன் நிச்சயமாய் கட்டளையிட காத்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தை, விசுவாசத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து தேவனை நோக்கி நீங்கள் செபிங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் அது நீதிமொழிகள் 10:12 படி, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பாருங்க, இந்த அன்பை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த அன்பு இல்லாதவனை தேவன் வெறுக்கிறார். அன்பு இல்லாதவனுக்கு தேவன் யாரு, அவருடைய குணநலன்கள் என்ன என்பதே புரியாது. அப்போ பாருங்க, இந்த நீதிமொழிகள் 10:12 படி இந்த பகைகள், குரோதங்கள், விரோதங்கள், வைராகியங்கள் இதெல்லாம் மனுஷனை சமாதானம் இல்லாமல் தீட்டுப்படுத்தி அவர்களை சாபத்திற்குள்ள தள்ளிடும். ஆனால் அன்போ என்ன பண்ணுமா,
சகல பாவங்களையும் மூடிவிடுமா. இன்னைக்கு வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நமக்கு மற்றவர்கள் செய்த அந்த பாவத்தை நாம் மன்னிக்கும் போது நமக்கு ஒரு விடுதலை, அவர்களுடைய பாவத்தையும் தேவன் நினைவு கூறாமல் அவர்களுக்கும் ஒரு ரட்சிப்பு, நமக்கும் ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுப்பார். ஆக தேவஜனமே, இந்த வசனத்தை வைத்து அன்பா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அன்புக்காக நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகள் 10:12. பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. மீண்டும் ஒரு விசை டேடி உம்மோடு நான் பேச வருகிறேன் அப்பா. இந்த 1 மணி நேரம் அல்லப்பா, 1 மணி நேரம் பத்தாதப்பா உங்களோட பேசுவதற்கு. யுக யுகமாய் உம்மோடு நான் பேசிக்கொண்டே இருக்க எனக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இப்போதும் விசேஷமாய் நீதிமொழிகள் 10:12 படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, சகோதர சகோதரிகள், தெய்வ ஊழியர்கள் யார் யார் எங்கிருந்தாலும் கர்த்தாவே, அவர்களுடைய இருதயத்தின் சஞ்சலங்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. அவர்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லோரையும் கர்த்தாவே நீர் மடக்கடித்து போடுவீராக. அவர்கள் மன்னிக்கிற அந்த இருதயத்தை, அந்த அன்பை அவர்கள் இருதயத்தில் நீங்கள் ஊற்ற வேண்டுமே நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த அன்பு என்பது உம்மிடத்தில் மட்டும்தான் உண்டு அப்பா. அந்த உண்மையான அன்பு, அந்த உயிரை கொடுக்கிற, ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைப்பா. எங்களுக்காக அந்த ஜீவனை கொடுத்துருக்குறீங்க, உங்கள் உயிரை கொடுத்துருக்குறீங்கப்பா டேடி. அந்த அன்புல நாங்கள் வளர இன்னும் நாங்கள் ஆண்டவரே, நானும் என்னை நான் சேர்த்து கொள்ளுகிறேன். உம்மை போல அன்பாய் மாற இன்னும் பிறனை தருவீராக தகப்பனே. கர்த்தாவே இயேசுவே, உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே அந்த அன்பின் மூலியமாய் வெளிப்படட்டும் கர்த்தாவே, வெளிப்படட்டும். அந்த அன்புக்குள்ள ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் அன்புக்காக இயங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் கட்டி அரவணைத்து முத்தம் செய்து டேடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா டேடி. இந்த நேரத்தில் அப்பா, தங்க இடம் இல்லாமல், உண்ண உணவில்லாமல் ஆண்டவரே பரிதபிக்கிற அநேகரை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தேவையானதை செய்து கொடுங்க டேடி. ஆட்களை அனுப்புங்க, நல்ல உணவை கொடுங்க, ஆகாரத்தை கொடுங்க, இருப்பிடத்தை கொடுங்க, உடுத்த உடையை கொடுங்க அப்பா. இந்த குளிர் காலத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்ற பெட்ஷீட்டு ஆண்டவரே, நல்ல ஒரு கம்பளிகளை எல்லாம் கொடுத்து கர்த்தர் நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேனப்பா கர்த்தாவே. அந்த அன்புல உலகம் ஆண்டவரே உம்மை அறியட்டும். விசேஷமாக எங்கள் இந்திய தேசம் இன்னும் அன்புல வளரட்டும். உங்களுடைய அன்பின் எழுப்புதல் இந்த தேசத்தில் பற்றி எரியட்டோம்ப்பா டேடி. அந்த கல்வாரியில் நீங்கள் சிந்தின அந்த ரத்தம் அந்த அன்பை எப்படியாக வெளிப்படுத்துகிறதோ அந்த அன்பிலே இன்னும் அதிகமாக வளர உதவி செய்யுங்கப்பா. சகல பகைகளையும், சகல விரோதங்களையும், சகல கசப்புகளையும் இயேசு நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளினுடைய இருதயத்திலிருந்து நான் இப்பொழுது எடுத்து வெளியே போடுகிறேனப்பா. பலப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு இருந்ததுன்னா உங்களால் ஜெபிக்க முடியாது. உங்கள் இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, விரோதங்கள் இருந்ததுன்னா உங்களால் உண்மையான தேவனுக்கு பிரியமாக ஊழியம் செய்ய முடியாது. அது வெளிவேஷமாக தான் இருக்கும். ஆகவே இன்னைக்கு அந்த கசப்பு, வெறுப்பு, குரோதங்கள், பலவீனங்கள், இந்த வைராகியங்கள், அந்த கசப்புகளை எல்லாம் எடுத்து போடுங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மற்றவர்களுக்கு நீங்கள் மன்னிச்சாதான் அந்த சமாதானம். அல்லேலூயா. எப்போதும் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது அது சாதாரணதில்லை. நொறுக்குவாங்க, ஒடுக்குவாங்க, எல்லாவற்றிலையும் நின்று ஜெயிக்கணும். நம்ம மாம்சத்தில் அது முடியாது. தேவ ஆவியானவர் நிச்சயமாக இருக்கிற உதவியை அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஜெபம் நீதிமொழிகள் 3:1-2. நீதிமொழிகள் 3வது அதிகாரம்
1வது வசனம் 2வது வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. ஆவியானவர் அழகாக கோர்த்து கொடுக்குறாரு. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய போதகத்தை நாம் மறக்கக்கூடாது, அவருடைய கட்டளைகளை இருதயத்தில் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போல அவைகள் எப்படி இருக்குமோ, அது இந்த கட்டளைகளை எல்லாம் நாம் இருதயத்தில் வைத்து கொண்டோம்னா நம்முடைய நாட்களை அது நீடிக்க செய்யும், தீர்க்க ஆயுசையும் கொடுக்கும், சமாதானத்தையும் கொடுக்கும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 1-2 படி நாம் சற்று நேரம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு விசை தேவனை நோக்கி மீண்டும் ஜெபிப்போம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, டேடி டேடி, ஐ லவ் யூ டேடி, ஃபாதர், அப்பா, பிதாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது ராஜாவின் தேவனே, உமக்கு நன்றி டேடி. உண்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. ஏசப்பா, உண்மை நான் கட்டி தழுவி உமக்கு நான் முத்தம் கொடுக்க வாஞ்சித்து இருக்கிறேன் அப்பா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே, என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறதப்பா. தகப்பனே, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 1-2 படி கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை ஆண்டவரே, இந்த வேளையில இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் கட்டளையிடுகிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய போதகத்தை மறவாமல் உங்களுடைய கட்டளைகளை எல்லாம் அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் எழுதி கொள்ளட்டும்ப்பா. 10 கட்டளைகளை எழுதி கொள்ளட்டும். இந்த அன்பு என்கிற கட்டளைகளை எழுதி கொள்ளட்டும். அந்த கட்டளைகள் அவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை பெருக செய்யட்டும், தீர்க்க ஆயுசை கொடுக்கட்டும், சமாதானத்தை பெருக செய்யட்டும். இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை எப்படி கை கொண்டு நடக்க வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை இன்னும் அதிகமாய் தேவன் நீர் அவர்களுக்கு தருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். தருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தில் குறைவுள்ளவன் ஆண்டவரே தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டு ஆண்டவரே ஞானத்தில் நடக்க உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. தீர்க்க ஆயுசை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்து பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். அப்படியே செய்யுங்கப்பா, அப்படியே செய்யுங்க டாடி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையில தான் நமக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. தேவனுடைய வார்த்தையை நாம் மனிதனமும் வாசித்து தியானித்து இருதயத்தில் நாம் எழுதி கொண்டு அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடந்தோம்னா சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், செழிப்பு, பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாமே தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அருமையான ஒரு வசனம், இன்னொரு 2 வேத வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபித்து இந்த 1 மணி நேர துதி ஆராதனை ஜெப வேலையை நாம் நிறைவுக்குள்ள கொண்டு வரப்போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீதம் 72 வசனம் 4 வசனம் சொல்லுகிறது, ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை அவர் நொறுக்குவார். இடுக்கண், உங்களுக்கு எனக்கு இடுக்கண் செய்கிறவர்களை கர்த்தர் நொறுக்குவார், உடைத்து போடுவார். கர்த்தர் நொறுக்குனார்னா, கர்த்தர் உடைத்தார்னா, கர்த்தருக்கு முன்னாடி நீ விளையாடிட்டு இருக்கிறியா? தேவனுடைய பிரசன்னத்துல நீ கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? கர்த்தர் நொறுக்கி உடைத்து போடுவார். ஜாக்கிரதை. தேவச்சனமே, கர்த்தருக்கு பயப்படுங்க. அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அவ்வளவு வல்லமையான தேவன்.
அன்பு செய்தா அன்பு, அன்பு வம்பாச்சுன்னா வம்பு. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? சோதரம். ஜீவனோட நல்ல பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி டாடி. அப்பா, இந்த அரை மணி நேரத்தில் உண்மை நான் அடிக்கடி நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் டாடி. டாடி, ஜெபிக்க வைக்கிற உடைய பரிசுத்த ஆவியானவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாகப்பா. நமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து வரும் காலங்களில் நான் உண்மை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிற பாக்கியத்தை இன்னும் அதிகமாய் தருவீராக தகப்பனே. இப்போதும் கர்த்தாவே, சங்கீதம் 72:4 நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சிறுமைப்படுகிற ஜனங்களை பார்த்து தேவன் நீர் பரிதவிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகளை, உம்முடைய ஜனங்களை, சிறுமைப்படுத்துகிறவர்களை பார்த்து நீர் அவர்களை சும்மா விடமாட்டீங்கன்னு நான் வசனம் சொல்லுகிறதப்பா. ஏழைகளின் பிள்ளைகளை நீங்கள் ரட்சிக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு இடுக்கண் செய்கிறவர்களை நீர் நொறுக்கி போடுவீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இப்போதும் இந்த வேளையிலும் கர்த்தாவே, எனக்கும் எனக்கு விரோதமாகவும் அல்லது இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்புகிற எந்த மனுஷனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஆண்டவரே, ஏழையை ஒடுக்குகிறவன், ஏழையை பலவீனப்படுத்துகிறவன், நிந்திக்கிறவன், சிறுமைப்பட்ட ஜனங்களை நிந்திக்கிறவன், அவர்களை எல்லாம் இடுக்கண் செய்கிறவர்களை நீங்கள் நொறுக்கி போடுங்கப்பா. நொறுக்கி போடுங்க. தரையோடு தரை மட்டாய் அவர்களை அடித்து நொறுக்கி அவருடைய பெறனையெல்லாம் எடுத்து போட்டு அவர்களை நீங்கள் ஆண்டவரே நியாயம் விசாரிங்கப்பா. அவர்கள் உணர்வடையட்டும். தெய்வ பிள்ளைக்கு விரோதமாக நான் செய்தது பாவம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்படியே செய்ய ஆண்டவரே நீர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு தகப்பன் நீரே என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, யார் கைவிட்டாலும், தாய் தகப்பன் கைவிட்டாலும், உற்ற உறவினர்கள், நண்பர்கள், இனஜன பந்துக்கள் யார் கைவிட்டாலும், என் தேவாதி தேவன் ஆண்டவரே கைவிடாதவர் சேர்த்து கொள்ளுவீரப்பா. இப்படிப்பட்ட ஆட்களை இடுக்கண் செய்கிறவர்களை நீர் நொறுக்கி போடுங்க. நியாயம் விசாரிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், சகோதரர்களையும், சகோதரிகளையும் நீங்கள் விடுதலையாக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாய் தேவன் விடுவிப்பார். தெய்வ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்தின் பாதையில் உங்களை நொறுக்கிறாங்களா, ஒடுக்குறாங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக உத்தமமாக தேவனுக்கு நிற்கும்போது அவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி போட்டுருவார் ஆண்டவர். நொறுக்கிறதுனா தெரியுமா? என்ன, எப்படி நொறுக்குவாங்கன்னு? ஒரு நிப்பட்டு ஒரு முறுக்கு எடுத்து நம்ம எப்படி சாப்பிட்றோம்? நொறுக்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி இடுக்கண் செய்கிறவர்களை தேவன் நொறுக்கி போடுவார். அவர் நொறுக்குனார்னா தாங்க முடியுமா? தாங்க முடியாது. குதிரைக்கு இந்த கடிவாளம் கட்டுனது போல நேராக போய்கிட்டே இருக்கணும். தேவன் என்ன சொல்றாரோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு இடையில எவனாவது வந்து இடுக்கண் செய்தால் அவங்கள தேவன் பார்த்துப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு அருமையான வசனத்தை வாசித்து நாம் என்ன பண்ணலாம்? இந்த ஜெப வேலையை நிறைவுக்குள் கொண்டு வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வசனம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். மேலும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாத எவரும் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, வாழ்க்கையில், உலகத்தில் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும், எவ்வளோ சொத்து சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாலும், வேறு புகழ் இருந்தாலும், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை அப்படின்னா
அந்த ஆத்துமா நரகத்தில் போய் விழும், நரகத்தில் தள்ளிடுவாங்க. ஜீவ புஸ்தகத்தில் எப்படி பேர் எழுதப்படுறது? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிட்டு ஜடத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்து பரலோகத்தின் தேவனுக்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழ வேண்டும். அப்படிப்பட்டவருடைய பெயரை தேவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். சிறு வயது முதலாய் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தேவனுக்கு பிரியமாய் இருந்தேன் என்பது நானே என்னை பற்றி சொல்லக்கூடாது. தேவன் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக உங்களுடைய நாமம், உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய இணைந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைனா எல்லாம் வீணாக போயிடும். எல்லாம் வீணாக போயிடும். வாழ்ந்த வாழ்க்கையும் வீணாக போயிடும். தேவச்சனமே, ரட்சிப்பு இலவசமானது. அந்த ரட்சிப்பை, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்புக்காக நான் இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்னோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, டேடி, உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, கர்த்தாவே, அந்த விலையேற பெற்ற உங்களுடைய ரட்சிப்பின் மகிமையை, மேன்மையை கர்த்தாவே இந்த வேலையில் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும் தகப்பனே. கர்த்தாவே, இலவசமாய் கிடைக்கிற அந்த ரட்சிப்பை இன்னும் அந்த மேன்மை அறியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கெல்லாம் உடைய ரட்சிப்பின் மகிமையை வெளிப்படுத்துங்க டேடி. என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறது போல இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் நீங்கள் எழுதுங்க டேடி. எழுதுங்கப்பா. அவர்களுடைய அப்பா நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தாவே, அவர்களை நீங்கள் ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயர்களை பார்த்து பரலோகத்திற்குள்ளே நீங்கள் கொண்டு போய் சேர்த்து கொள்ளுங்கப்பா. இந்த பூமியில் வாழும்போது தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அடியேனை அழைத்து அபிஷேகித்து ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்ட அந்த அதிகாரம் மாத்திரமல்லப்பா. யோவான் 1:12 படி டேடி அப்பா, இயேசப்பா, உங்களை ஏற்றுக்கொண்டதுனால நான் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்ப்பா. நான் உங்களுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்பா. உங்களுடைய பிள்ளை என்கிற அதிகாரமே நான் மிகவும் மேன்மைப்படுத்துகிற விரும்புகிற அந்த அதிகாரத்தினால் நான் அவர்களுக்காக இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்மை வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிற, உம்மை விரும்புகிற பிள்ளைகளை நீங்கள் டேடி தேர்ந்தெடுத்து ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பேரை நீங்கள் இப்போதே எழுதுங்க டேடி. இப்போதே ரட்சிப்பின் காரியத்தில் அவர்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்க டேடி. ஆசீர்வதிங்க டேடி, பலப்படுத்துங்க. உங்களுடைய வருகை நாட்களில் அப்பா, கரைத்திரை அற்றவர்களாய் பரிசுத்தமாய் நின்று உம்மை எதிர்கொள்ள பலனை தருவீராக. என்னை பலப்படுத்துங்க, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவச்சனமே, உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற யாரையும் அவர் கைவிட மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய மறுஜன்ம வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை, நல்ல ஒரு
பரலோகத்தின் ராஜ்யத்தில் பங்கடைகிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக தேவன் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் கைவிடாமல் ஜீவ புஸ்தகத்தில் பேரை எழுதி வைப்பார். அல்லேலூயா. சரி, இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் தேவனை துதித்தோம், ஆராதித்தோம், தேவனோடு நாம் பேசினோம். இப்போதும் இந்த இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். கடைசியாக நாம் ஒரு ஜெபத்தை செய்து, இறுதி ஜெபத்தை செய்து நாம் இந்த 1 மணி நேர ஜெப வேலையை நிறைவுக்குள்ள கொண்டு வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற ஜீவனோட நல்ல பிதாவே, டேடி, தேங்க்யூ அப்பா. இவ்வளவு நேரம் எனக்கு பலனை கொடுத்து ஆண்டவரே துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க செய்த உங்கள் அன்புக்கு நன்றி அப்பா. டேடி, வருங்காலங்களில் இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரமாய் மாறட்டும், 6 மணி நேரமாய் மாறட்டும், 12 மணி நேரம் முழு இரவு ஜெபமாக மாறட்டும் அப்பா. அதற்கான எல்லா வசதிகளையும், பலனையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், தேவதாசர்களையும் கர்த்தர் நீங்கள் அபிரோதமாக ஆசீர்வதிங்க. ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பேரை நீங்கள் எழுதி வைங்கப்பா. தேவதூதர்களை அனுப்பி அவர்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. அடியேனையும் நீங்கள் இன்னும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய சித்தத்தை நிறைவு செய்து முடிக்க இன்னும் பலனை தாங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே நான் செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்னோடும் உங்களோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஊழியங்களை நீங்கள் உங்களுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் தாங்குங்க, ஜெபத்தில் தாங்குங்க, உதாரத்துவமான காணிக்கைகள்னால தாங்குங்க. அடுத்தபடியாக இந்த தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலில் தொடர்ந்து இனி உங்களுக்கு ஜெபங்கள், தீர்க்க தரிசன ஜெபங்கள், சுகமளிக்கும் ஜெபங்கள் மற்றும் வேத பாட வகுப்புகள், பைபிள் ஸ்டடி, துதி, ஆராதனை, இப்படியாக நிறைய காரியங்கள் வர இருக்கிறது. நீங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி 2 மொழிகளிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய குழுக்கள், அநேக குழுக்களில் நீங்கள் இந்த சேனலை ஷேர் செய்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you all. Thank you for watching.